தமிழகத்தில் பணிபுரியக்கூடிய 15,000 கிராம உதவியாளர்கள் வாழ்வாதார கோரிக்கையை நீதி கேட்டு போராட்டத்தை நாம் அறிவித்தோம். மாநில சங்கம் அதை தலையான கடமையாக வட்ட நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகளும் 234 சட்டமன்ற உறுப்பினருக்கு நம்முடைய 4 அம்ச கோரிக்கையை கொடுத்தே தீர வேண்டும் என்று முடிவெடுத்ததால் இன்னைக்கு அங்கங்கே இருக்கக்கூடிய வட்ட நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நான் சங்கத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல கடமைப்பட்டது. ஏன்னா சொல்றார், நீங்க பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர்களிடம் போய் சாதாரண கொடுக்குறாங்க, எதிர்கட்சி துணைத் தலைவர்களிடம் கொடுக்குறாங்க, துணை சபாநாயகர் வீட்டில் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில போயிட்டு வந்து பொதுப்பணித்துறை இது நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை அமைச்சர் வீட்டில் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செஞ்சி அமைச்சர் வீட்டில் தராங்க, பால்வளத்துறை அமைச்சர் வீட்டில் தராங்க. இதெல்லாம் மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியா இன்னைக்கு நம்முடைய சங்கத்தை இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் சொன்னால் இந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு. இன்னைக்கு அந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பின்னாடி வர ஆகையால நம்ம எடுக்கக்கூடிய நம்ம சங்கத்தில் எடுக்கக்கூடிய எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு வழிவகுத்து கொடுத்தார்கள். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. நீங்களாம் கூட கல்லூராயமல்ல கேட்டீங்க, அதே போல வேலூர்னு கேட்டீங்க. எடுத்தோடனே சென்னையில் ஒரு பெரிய மாநாடு, நான் அதுக்கு தான் அங்கே கூட பதில் சொன்னேன். முதல்ல எல்கேஜி சார்னும் யூகேஜி சார்னும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனோம், அதுக்கப்புறம் தான் டிகிரி படிக்கிறதா சென்னையில். இருந்தாலும் உங்கள் அன்பை ஏற்று நீங்கள் மற்ற இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம உறுப்பினர்கள் எண்ணிக்கைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8,000க்கும் மேற்பட்டோர் இருக்கிறார்கள். அவர்களாம் அழைத்து வந்து இந்த இடத்துல இடம் பத்தாது. உங்களுடைய கோரிக்கை எங்களுக்கு வந்து முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா மாநில நிர்வாகிகள் ஒரு பக்கம் கருத்தை கூறினாலும் மாவட்ட நிர்வாகிகள் கருத்தை தான் நான் உருவாக்கி இந்த சங்கம் இன்று வரை நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. மாநில சங்கத்துக்கு மாவட்ட நிர்வாகிகள் என்ன அதிகபட்சமான அவங்க முன்மொழிகிறார்களோ அதை தான் இன்று வரை வருவாய் கிராமங்கள் சங்கம் பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பற்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றவர்கள். உங்கள் வேண்டுகோள் என்னங்கதான் நாங்கள் உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தோம். 234 தொகுதி எம்எல்ஏ பார்ப்போம். மாநில நிர்வாகிகள் கொண்ட கொண்டு வந்து இந்த ஆளக்கூடிய அரசாங்கத்தில் கூட்டமைப்பு ஆட்சியை இருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் பார்த்தோம். 2 கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களை பார்த்தோம். அவர் வந்து விசிகா தலைவரை பார்த்தோம், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரை பார்த்தோம், அப்புறம் வந்து காங்கிரஸ் கட்சி தலைவரை பார்த்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதோட பலன் இன்றைக்கு நான் இறுதியாக சொன்ன பலன் இப்போ கிடைத்திருக்குது என்பதை நீங்களும் மறக்கக்கூடாது. நாங்களும் உங்களை இது பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்று இது பத்தாது. நம்முடைய கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 30 ஆண்டு காலமாக நமது சங்க முன்னோர்கள் அரும்பாடுபட்டு பல்வேறு வருவாய்த்துறையில் பணியாற்றக்கூடிய கடனிலை இருக்கக்கூடிய கிராம உதவியாளர் பணிகளை பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள். அதை பற்றி கூட நம்ம சேலத்துடைய கணேசன் சொன்னார். ஏன்னா சொன்ன விஷயத்துக்குள்ள நான் போகல. நாம் வந்து யார் என்று என்ன வேலை செய்யணும் நமக்கு தெரியும், அது அரசாங்கத்துக்கு தெரியும். என்ன அவங்க நம்ம இப்போ இப்படி போட்டிருக்கிறோம் தோசையை நாங்கள் இப்படி திருப்பு போடுவோம் நமக்கு தெரியும் என்பதை நீங்கள் யாரும் நம்ம மறக்க மாட்டோம். ஏன்னா இதை வந்து நான் தான் சொல்கிறேன், ஏன்னா கோரிக்கை பெற்றோம். அதனால வந்து யாருமே நம்ம இது வரல. நான் பொறுப்புக்கு வந்து எந்த சங்க நிர்வாகிகளும் ஒரு அதிகாரிகளும் அவதூறாத ஒரு விமர்சனம் பண்ணது நம்ம சங்கத்தில் இல்லை. ஏனென்றால் அவர்களும் மனிதர்கள் தான். சில நேரங்களில் சில மனிதர்கள் மாறுவார்கள் சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய சங்கம் எப்போதும் சண்டா. இன்னைக்கு 52 வருஷத்தை கொடுத்து நெருங்குது. 53வது வருஷத்தை காலத்துக்கு வச்சு போகிறோம். அதுக்குள்ள இந்த மாநில சங்கம் என்ன செய்ய போதுன்னு நீங்கள் கேட்கலாம். செய்யறதுக்கான ஆயத்தை தான் கையில் எடுத்துருக்கோம். அதனால தான் இந்த கூட்டமைப்பில் வருவாய்த்துறை கூட்டமைப்பில் நாம் வந்து கிராமப்புறத்தில் இப்போ பணியாற்றுகிறோம். அதனால தான் வருவாய்த்துறையிலே இருக்கக்கூடிய வட்டாட்சியர் முதல் கிராமம் வரை இது நீண்ட காலமாக அவர்கள் வந்து நீங்கள் எங்கள் கூட்டமைப்பாங்க
நாங்கள் ஒரு தலைமை நாங்கள் சொல்லுவோம்டானா தலைமைச் செயலகத்தில் வந்து சிஆர் ஆஃபீஸில் முதல்ல நாங்கள் வந்தால் விஓ வேலை செய்வாங்க. விஓ வந்தாங்கன்னா சர்வர் வேலை செய்வாங்க. அதனால நாம் வந்து கிராமப்புறத்திலிருந்து தாலுகா ஆஃபீஸ் வரை, அதில் மாவட்ட ஆட்சியர் வரை நாம் ஒரே நேரத்தில் கதவை மூடினால் சட்டங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படுன்ற மாதிரி நாம் அனைவரும் சேர்ந்த கதவை கோட்டை கதவை தட்டினால் கண்டிப்பாக நம்முடைய கோரிக்கை நிறைவேறும் என்பது நாங்கள் கூட்டமைப்பிலே பல தடவை வைத்திருக்கிறோம். அது கேட்டப்போ போன வருஷம் ஆரம்பித்தோம் கூட்டமைப்பை பற்றி பேச. மாநில ஒருங்கிணைப்பு பண்றதுக்கு கிட்டத்தட்ட 5 மீட்டிங் ஆச்சு. போன வருஷம் 14